வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. குருவே சர்வலோகானாம் படஜ பவரோகிணாம் நித்தாய சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தக்ஷணாமூர்த்திசமாரம்பம் ஸ்ரீசங்கராச்சார்யமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பிருகாவதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அஜக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் ஸ்ரீசங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ சத்குருபாதாரவிந்தயோ சரணாரவிந்தியாபியா நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை குபேரன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களே, நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2023 22 நடைபெற உள்ள இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருஷத்து 2024 ஏப்ரல் வரையிலும் இந்த குரு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், என்னெல்லாம் நல்லது நடக்கும் போது, எந்த ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்ச்சியை அடைய போகிறீங்க, வெளிநாட்டு யோகம், கல்வி, உத்தியோகம், ப்ரமோஷன், அப்ராட் வாய்ப்புகள், டாக்டர், இப்படி நிறைய முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் நிறைய தலைப்புகளில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக காண்போம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த ஒரு 8 வருஷமாக தனுசு ராசி என்பர்கள் பலவிதமான போராட்டங்கள், ஒரு 50% எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% 50% தனுசு ராசி என்பர்கள் நார்மல் லைஃப், அவங்களுக்கு இந்த சனி 7 சனியால் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படலை, நல்லா வளர்ச்சி இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனியில் தான் வெளிநாட்டு யோகங்கள் கிடச்சிருக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடச்சிருக்கும், ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி நல்ல முறையில் திருமணங்களாக நடந்து செட்டில் ஆகிருக்கும், வீடு வாசல்கள் அமைஞ்சிருக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சொத்து பத்துக்கள் வாங்கி போட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் மறுபக்கம் பார்ப்பீர்களேயானால் இன்னொரு 50% தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக போராட்டமே வாழ்க்கையாக மாறியிருக்கும். வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போச்சுங்க சாமி, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வார்கள். தினமும் செத்து செத்து பிழைக்கிறா கதையாக தினந்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அந்த பிரச்சனை கூட ஒரு வாரம் போகுது, அப்புறம் ஒரு 4 நாள் நிம்மதியாக இருக்குது சாமி, திரும்பவும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் 7 சனியில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கிறார்கள். அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளில் புதுசாக வம்பு வழக்கு, அவங்க மட்டும் நிம்மதியாக போய் கம்முன்னு இருப்பாங்க, யார் வம்புக்கும் போக மாட்டாங்க, யார் பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, தன் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்களை தேடி போய் பிரச்சனையை உட்காந்து அந்த பிரச்சனையோட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இட பிரச்சனையாக இருக்கும், அல்லது தொழில் பிரச்சனையாக இருக்கும், பஞ்சாயத்து பிரச்சனைகளாக இருக்கும். இது சம்பந்தமாக போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதுவும் இந்த தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த 9ல் 5-9 ராகு வந்தது பிறகு மிகப்பெரிய வீண் விரயங்கள் ஏற்பட்டு நிறைய தனுசு ராசி என்பர்கள் பேராசை எதுக்காக போடுவாங்க? இந்த மாதிரி லாட்ரி சீட்டு, ஆன்லைன் ரம்மி, அல்லது வேறு ஏதேனும் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ இத்தனை % நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தராங்க, இல்லை இவ்வளோ 4 பேரை சேர்த்து விட்டால் நமக்கு ஒரு ஆள் ஃப்ரீ, இதெல்லாம் ஆசைகள் ஏற்பட்டு
அது மூலமாக வந்த லாஸாக இருக்கும். இல்லை ஒரு பெருமைக்கு ஆசைப்படுறது, ஒரு பேர் புகழுக்கு ஆசைப்படுறது, ஒரு பதவிக்கு ஆசைப்படுறது, அதனால் நேர்ந்த பிரச்சனைகளாக இருக்கும். இதெல்லாம் அந்த ஆசையை தூண்டுவது தான் ராகுவுடைய வேலை. ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தனுசு ராசி அன்பரை கூட உனக்கு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குப்பா, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ உக்காந்தா போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டுறது. பல கோடி, 100 கோடி, 5 கோடி, 50 கோடி, 500 கோடி. அந்த கோடின்னு சொன்னாலே அது ராகு, கவனம் தேவைன்னு அர்த்தம். சும்மா சாதாரணமாக இருக்கிற நம்மக்கிட்ட ஒருத்தர் உனக்கு நீ ஒரு கோடீஸ்வரம்பான்னு சொன்னால் நம்ம எப்படி எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டுமோ அதை போல் இந்த 5ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பலவிதமான ஆசைகளை தூண்டி அந்த ஆசையின் மூலமாக பல துன்பங்களுக்கு ஆளாக்கியிருப்பார். வம்பு வழக்குகளாக இருக்கலாம், பெண்களால் வந்த தோஷமாக இருக்கலாம், பணம் கையாடலாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறையில் உயர்ந்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், கப்பல் படை, இராணுவம், நீங்கள் ஏதோ ஒரு எந்த வகையில் காவல்துறையில் ஈடுபட்டிருக்க நாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கலாம். அதே போல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். பணம் கையாடல் சம்மந்தப்பட்டது, பெண்களால் ஒரு ஆசை ஏற்பட்டு இந்த பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், பதவி போட்டிகள், போஸ்டிங் ப்ராப்ளம், அப்போது இது சம்பந்தமான வம்பு வழக்குகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், இப்படி இந்த தனுசு ராசி என்பவர்கள் ராகுவால் பல பிரச்சனைகளிலே சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் விசா ப்ராப்ளம், இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம், இதனால் இன்னும் வெளிநாட்டிலே இருக்காங்க, வர முடியாமல் இருக்காங்க, இங்கேருந்து போக முடியாமல் இருக்காங்க, டிபெண்ட் விசா, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த விசா ப்ராப்ளத்தில் தனுசு ராசிக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், எனக்கு இது கிடைக்குமா? அதே போல் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடு எதுவாக இருந்தாலும் சரிதான், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஒரு பதவி போட்டிகள் ஏற்பட்டு அந்த பதவி போட்டியால் ஒரு வம்பு வழக்கு அது சிபிஐ என்கொயரியை வரும் போய் நிற்கும், ஒரு கோர்ட்டு கேஸில் போய் நிற்கும். அப்போ பதவி போட்டிகளால் வந்த துன்பமாக இருக்கலாம். அதே போல் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க, பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, இவங்களுக்குள்ள ஃபேமிலி சப்ஜெக்டில் வரக்கூடிய அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பட்டா சிட்டா இடங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அல்லது நிறைய முயற்சி பண்ணுவீங்க, வருமானம் நெருங்கிடுவீங்க, 90% உள்ளே வாசல் வரலாம், பணம் வராமல் உள்ளே போயிடும், வெளியில் போயிடும். அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல பணம் இருக்கும், உங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களால் கடைசியில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதை நம்பி நீங்கள் நிறைய வேலைகளை செஞ்சுருவீங்க, நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு அந்த பணம் வந்தோடனே நான் அவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுறேன்ட்டுவீங்க. அவன் சொல்லிகிட்டே இருப்பான், கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. இதெல்லாம் ராகு தான். இதுதான் ஆசை காட்டுறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ராகுவால் ஏற்படக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவை எல்லாம் 5ல் வரக்கூடிய குருவால் பல நன்மைகள் காத்திருக்கின்றன. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னோம், இவ்வளோ சப்ஜெக்டில் இவ்வளோ பிரச்சனைகளை எந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும், இன்னும் நிறைய வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், கல்யாணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு நன்மை நடக்கப் போகுதுன்னு சொன்னால் அது தனுசு ராசி என்பர்களே, அதுதானே இந்த குரு பெயர்ச்சி. 5ல் வரக்கூடிய குருவால் நிறைந்த
பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த குரு அதிகமான நன்மையை யாருக்கு செய்ய போகிறார்னா தனுசு ராசிக்குத்தான் செய்ய போகிறார். அப்போ இத்தனை ஆண்டு காலமாக 8 ஆண்டு காலமாக இந்த சனியுடைய பிடியிலே சிக்கலில் மாட்டி சிக்கி தவித்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு உண்மையான அதிர்ஷ்டம். இந்த ராகு காமிச்சதெல்லாம் போலியான பொய்யான அதிர்ஷ்டம். ஆனால் இப்பொழுது இந்த குரு தருகின்ற அதிர்ஷ்டம் நியாயமானது, நேர்மையானது, உண்மையானது. அப்போ உண்மையான அதிர்ஷ்டசாலிகளாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாறுகிறார்கள். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமான யோகமான அதிர்ஷ்டத்தை பலவிதமான அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் அந்த அதிர்ஷ்டம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், கல்விக்காக வெளிநாடு போகலாம், ரொம்ப நாளாக ஜாபே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி பேசாமல் இருந்தவங்க பேசலாம், ஒன்று கூடலாம். அதான் இது என்ன செய்வனே கோளாறுகள், மாந்திரிக தோஷங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கிளியர் ஆகலாம். இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போச்சு, குடும்ப பிரச்சனை சாமி, எங்களால் வீட்டை விட்டு வெளியில் தலை காட்டவே முடியாது சாமி, எப்படியாவது எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரணும். அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரலாம், திருந்தி வரலாம். அதே போல் பசங்க பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது, அதே போல் எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்குகள் மெயினாக ரொம்ப நாளாக கேஸ் நடந்துட்டு எங்களுக்கு சாதகமாக அமையுமா, அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம். மிகப்பெரிய கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் வந்து மிரட்டிட்டு போகிறான், வந்து அதிகாரம் பண்ணிட்டு போகிறான், சாயந்தரம் வருவான், இல்லைனா எல்லாத்தையும் தூக்கி கடாசிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான் சாமி, அவன் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்க நீங்கள் அப்புறம் பொறுமையாக கொடுங்க அப்படின்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரலாம். அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருக்குமே, ஆனால் அவங்களாம் உங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். திருமணங்கள் சீக்கிரமாக நடக்கலாம். அப்போது இது எல்லாம் குருவால் வரக்கூடிய நன்மை தனுசு ராசி அன்பர்கள். அப்போ நீங்கள் யாருக்கு நன்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குருவுக்குத்தான் நீங்கள் நன்மை சொல்ல வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு, ஒரே தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகம். என்னதான் இந்த குரு பகவான் 5இல் அமர்ந்தாலும் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை வாரி வழங்கினாலும் கொடுக்கக்கூடிய தகுதி குருவுக்கு உண்டு, பெறக்கூடிய தகுதி உங்களுக்கு உள்ளதா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு உரிய சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்களாக, வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.